நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் பற்றின எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு இன்வெஸ்டராக இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக்ஸ் இல்லைனா ஷேர்ஸ், இது ஒரு கம்பெனியுடைய ஓனர்ஷிப்பில் ஒரு பார்ட். ஸ்டாக் மார்க்கெட் இல்லைனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனியில் நமக்கு இருக்கிற ஓனர்ஷிப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடம். டெபாசிட்ரிஸ், ஓனர்ஷிப்ஸை மென்ஷன் பண்ணுற ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் இப்போ கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டராக யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா டெபாசிட்ரிஸில் ஸ்டோர் ஆகும். இந்தியாவில் 2 டெபாசிட்ரி இருக்குது, NSDL அண்ட் CDSL. புரோக்கர்ஸ், டெபாசிட்ரிஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ரெண்டுலேயும் நம்ம டைரெக்டாக போய் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதனால் இந்த டிரான்சாக்ஷனை நமக்காக பண்ணுறதுக்காக ஒரு டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட். இந்த பார்ட்டிசிபெண்ட் தான் நம்மளுடைய ஸ்டாக் புரோக்கர். பப்ளிக் கம்பெனி, காமன் பீப்புளுக்கும் தங்களோட ஷேர்ஸை செல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக மாறுது. IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், பப்ளிக்கு ஷேர்ஸை செல் பண்ணுற ப்ராசஸ் தான் IPO. டிவிடெண்ட்ஸ், கம்பெனி ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்ஸில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற போர்ஷன். டிவிடெண்ட் ஈல்டு, நாம் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு டிவிடெண்ட்டாக எவ்வளவு வருது அப்படிங்கிறது தான் டிவிடெண்ட் ஈல்டு. வால்யூம், இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் டெய்லி எவ்வளவு ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் வால்யூம். லிக்விடிட்டி, எவ்வளவு ஈஸியாக ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் முடியும் அப்படிங்கிறது லிக்விடிட்டி. பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அதிகமான ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். மார்க்கெட் கேப், கம்பெனிக்கு இருக்கிற மொத்த ஷேர்ஸையும் கரண்ட் ஷேர் பிரைஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது கம்பெனியுடைய மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப் கேட்டகரிஸ், லார்ஜ் கேப், கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனில் மிக அதிகமாக இருக்கிற முதல் 100 நிறுவனங்கள். மிட் கேப், மார்க்கெட் கேப்ல 100லிருந்து 250 வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸ். ஸ்மால் கேப், 250லிருந்து அடுத்து 500 வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் கேட்டகரியில் வரும். இண்டெக்ஸ், குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய ஏற்ற இறக்கங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு மெத்தட். சென்செக்ஸ், நிஃப்டி இதெல்லாம் பாப்புலரான இண்டெக்ஸ். ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுற செலக்டட் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஆனால் பையிங் அண்ட் செல்லிங் ஸ்டாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஃபியூச்சர்ஸ், ஃபியூச்சர் டேட்டில் ஒரு பர்டிகுலர் கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை இல்லைன்னா கமோடிட்டிஸை இந்த ப்ரைஸுக்கு எய்தர் வாங்குறேன் இல்லைனா விற்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட். ஆப்ஷன்ஸ், இதுவும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியுடைய ஷேர்ஸை இந்த ப்ரைஸில் எய்தர் வாங்குறேன் இல்லை விற்கிறேன் அப்படிங்கிறதுக்கான கான்ட்ராக்ட் தான். ஆனால் இங்கே இந்த டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறது அது நம்மளுடைய ஆப்ஷன் தான். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் வரும். பென்னி ஸ்டாக்ஸ், 50 ரூபா ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ் எல்லாம் பென்னி ஸ்டாக்ஸ் கேட்டகரியில் வரும். போர்ட்ஃபோலியோ, ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டிக்கர் சிம்பிள் ஆர் ஸ்டாக் சிம்பிள், ஒரு கம்பெனி நேமுடைய அப்ரிவேஷன். கோட்டக் மஹிந்திரா பேங்கோடைய டிக்கர் சிம்பிள் கோட்டக் பேங்க். லிமிட் ஆர்டர், பர்டிகுலர் பிரைஸில் வந்தால் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி போடப்படுற ட்ரேட் ஆர்டர். ஸ்டாப் லாஸ் ஆர்டர், ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் வரைக்கும் ஸ்டாக் பிரைஸ் சரிஞ்சுது அப்படின்னா அந்த பிரைஸில் செல் பண்ண சொல்லி போடப்படுற ஆர்டர். டே ஆர்டர், இந்த ஆர்டருடைய லைஃப் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். GTT ஆர்டர், குட் டில் ட்ரிகர்டு ஆர்டர், இந்த ஆர்டருடைய லைஃப் 1 இயர். இந்த பீரியடில் நாம் சொல்லியிருக்கிற ப்ரைஸ் எப்போ வருதோ அப்போ அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். டே ட்ரேடிங், பையிங் அண்ட் செல்லிங் இந்த ரெண்டும் சேம் டேலே நடந்துச்சுன்னா அது டே ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங், வாங்கினதுலேருந்து கொஞ்ச நாளுக்குள்ளேயோ இல்லைனா கொஞ்சம் மாதத்துக்குள்ளேயோ செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட வாங்கப்படுறது. இன்சைடர் ட்ரேடிங், ஒரு கம்பெனி பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்ச அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டரோ இல்லைனா கீ பொசிஷன்ஸில் இருக்கிற மேனேஜர்ஸோ எடுக்கிற பையிங் அண்ட் செல்லிங். டெக்னிக்கல் அனாலிசிஸ், கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் மூமெண்ட்டையும் சார்ட்ஸையும் பயன்படுத்தி எடுக்கப்படுற பையிங் அண்ட் செல்லிங் டிசிஷன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், கம்பெனியுடைய ஆக்சுவல் பிஸ்னஸ் ஃபேக்டர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறது. கோயிங் லாங், ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வாங்குறது. ஷார்ட் செல்லிங், ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இறங்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செல் பண்ணிட்டு சரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வாங்குறது. பேனிக் செல்லிங், அன்ஃபேவரபிள் நியூஸ் இருக்கும்போது பயத்தில் பர்டிகுலர் ஸ்டாக்ஸை செக்டார்ஸை இல்லை சில சமயம் மொத்த மார்க்கெட்டும் சரிகிறது பேனிக் செல்லிங். பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ், எதிர்பாராத மோசமான இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது. வார் சிச்சுவேஷன், கோவிட், டிமானிட்டைசேஷன் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். பம்ப் அண்ட் டம்ப், மார்க்கெட்டில் ஸ்கேம் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்.
ஃபர்ஸ்ட் கம்மியான பிரைஸில் அதிகமான ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்க்குலர் ட்ரேடிங்கில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் தொடர்ந்து ஏறிட்டு இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வாங்க வர்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட்டை தள்ளி விட்டுட்டு வெளியில் போகிறது. பபிள் ஸ்டாக்கோ இல்லைன்னா மார்க்கெட்டோ மதிப்பை விட அதிகமான ப்ரைஸில் ட்ரேட் ஆச்சுன்னா அது பபிள் கேட்டகரி. ஆவரேஜிங் டவுன் ஏற்கனவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இறங்கும் போது மறுபடியும் அந்த ஸ்டாக்கை வாங்குறது. இதனால நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஆவரேஜ் பிரைஸ் ரெடியூஸ் ஆகும். பேலன்ஸ் ஷீட் ஒரு பர்டிகுலர் டேல கம்பெனிக்கு எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, லைபிலிட்டிஸ் என்ன, ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, இதையெல்லாம் சொல்றது பேலன்ஸ் ஷீட். புக் வேல்யூ இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அசெட்ஸ்ல இருந்து லைபிலிட்டிஸை கழிச்சதுக்கு அப்புறம் வர்ற வேல்யூ. பிரைஸ் டு புக் வேல்யூ இந்த புக் வேல்யூக்கு மார்க்கெட் என்ன பிரைஸ் தர தயாரா இருக்குது அது பிரைஸ் டு புக் வேல்யூ. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கம்பெனியுடைய டோட்டல் ப்ராஃபிட்டை கம்பெனிக்கு இருக்கிற மொத்த ஷேர்ஸையும் வச்சு டிவைட் பண்ணும்போது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கிடைக்கும். பிஇ ரேஷியோ பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கம்பெனியுடைய ஏர்னிங்ஸுக்கு என்ன பிரைஸ் மார்க்கெட் தர தயாரா இருக்குது அது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இன்ட்ரின்சிக் வேல்யூ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அதர் ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் வச்சு கால்குலேட் பண்ணப்படுற ஒரு பெர்சீவ்டு வேல்யூ. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வேல்யூ, growth, டிவிடெண்ட், கான்ட்ரா, செக்டோரல், சைக்ளிக்கல் இப்படி வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைப்போதசிஸ் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரியுது, அதனால ஸ்டாக் ப்ரைஸஸ் அதோடைய ட்ரூ வேல்யூவை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹைப்போதசிஸ். புல் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட் புல் மார்க்கெட். பியர் மார்க்கெட் தொடர்ந்து மார்க்கெட் சரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது பியர் மார்க்கெட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இன்வெஸ்டர்ஸுடைய பணத்தை சேர்த்து ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் அவங்களுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இங்கே ஸ்டாக் செலெக்ஷன் கிடையாது, அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு இண்டெக்ஸை அப்படியே ட்ராக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஜிக்ட் அவுட் நாம் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அந்த ஸ்டாக் இறங்கும், இறங்குதே அப்படின்னு செல் பண்ணால் அந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் ஏறும். இது கிட்டத்தட்ட எல்லா இன்வெஸ்டருக்கும் நடக்கிற ஒரு காமன் திங். ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பேசிக் டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இந்த டேர்ம்ஸ் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.